Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃப்எக்ஸ் சந்துரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா எக்ஸ்னஸ் ட்ரேடிங் அப்ளிகேஷன்ல எப்படி நம்ம டெபாசிட் பண்ணனும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம் and withdrawal வீடியோ அடுத்து உங்களுக்கு லான்ச் பண்ணுவோம். சோ அதுக்கான வீடியோ லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் and இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டைரக்ட்டா அந்த வீடியோ பார்க்கணும் அப்படினா நீங்க கண்டிப்பா பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நிறைய பேர் என்ன அப்படினா இந்த எக்ஸ்னஸா இருக்கட்டும், ஆக்டா எஃப்எக்ஸா இருக்கட்டும் இந்த பேங்க் மூலமா டெபாசிட் பண்றதுல நிறைய ட்ரபிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. and அத கம்மி பண்றது தான் நம்ம இப்போ எக்ஸ்னஸ்ல எப்படி டெபாசிட் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? and இந்த வீடியோல UPI டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணி காமிச்சிருக்கோம். and பேலன்ஸ் உள்ள டிரான்சாக்ஷன் எல்லாமே எப்படி பண்ணனும்ங்கற ப்ரொசீஜர் மட்டும் நம்ம சொல்லி இருக்கோம். இன் கேஸ் உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷனை லைவாவே பண்ணனும் அப்படினா and கமெண்ட் செக்ஷன்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. and அதுக்கான வீடியோவும் தனியா கண்டிப்பா நாங்க லான்ச் பண்றோம். ஓகேங்களா? and இப்போ இந்த வீடியோல UPI ல எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணனும்ங்கறத கம்ப்ளீட்டா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ இந்த ஸ்டெப்ல பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இந்த UPI மெத்தட்ல அந்த UTR ஐடிங்கிறது என்னன்னு தெரியல, அதை கரெக்ட்டா ப்ராப்பரா டைப் பண்ணல அப்படிங்கறனால அந்த டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டே ஆகாது. சோ உங்களுக்கு உங்களோட வாலெட்ல அமௌண்ட் ஆடே ஆகாது. சோ இந்த ப்ராப்ளத்தை தான் நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. சோ ரொம்ப பேசாம நம்ம வீடியோக்குள்ள போகலாம். and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டெபாசிட் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். and அதுக்கப்புறம் வித்ட்ராவல் மெத்தடையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ டெபாசிட் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இதுல அப்ளிகேஷன்ல நான் கண்டினியூ பண்றேன். பட் நீங்க இதே குரோம்ல பண்ணாலும் சரி, இல்ல உங்களோட டெஸ்க்டாப்ல குரோம்ல பண்ணாலும் சரி, எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் எங்க இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறது ஆண்ட்ராய்டு யூசர் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஏன்னா இப்போ கரண்ட்லி பிளே ஸ்டோர்ல அவைலபிள் இல்ல. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்னஸோட அஃபிஷியல் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அவங்களோட வெப்சைட்ல இருந்தே ஆண்ட்ராய்டு யூசர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் iOS யூசராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆப் ஸ்டோர்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் அதில் டெபாசிட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டெபாசிட் பேஜ் போயிடும். இதே மாதிரி நீங்கள் குரோமில் பண்ணீங்கனாலும் சேம் மெத்தட் தான். நீங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களோட ஸ்க்ரீன் இருக்கும். இப்போ எனக்கு ரெண்டு அக்கௌண்ட், ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் அண்ட் ஜீரோ ஸ்ப்ரெட் அக்கௌண்ட் சொல்லி ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ல தான் டெபாசிட் பண்ணி காட்ட போறோம். ஏன்னா ஜீரோ ஸ்ப்ரெட் அக்கௌண்ட்னா மினிமமே $500 டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணி லைவா நம்ம காட்டலாம். ஓகேங்களா? இப்போ இந்த குரோம்ல நீங்க லாகின் பண்ணி உங்க மொபைல்ல நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாத்தீங்களா? இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு டெபாசிட் பேஜுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆயிரும். இதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட எக்ஸ்னஸ் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துடுறேன். இதுல டெபாசிட் கொடுக்குறேன். டெபாசிட் கொடுத்தா டைரக்டா அதே மாதிரி அதே விண்டோ தான் இங்கேயும் ஓப்பன் ஆகுது. இப்போ ஆல்ரெடி நான் என்னோட பேங்க்ல லோக்கல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நான் பண்ணிருக்கிறதுனால என்னோட பேங்க் ஆட்டோமேட்டிக்கா அங்க காட்டுது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணி டைரக்டா கண்டினியூ பண்ணாலும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இப்போ இந்த டெபாசிட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்னஸ்ல என்னென்ன மெத்தட்லாம் மெயினா பண்ணலாம் அப்படின்னா உங்களோட பேங்க் மூலமா டைரக்டா டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதாவது நீங்க நெஃப்ட் பண்ணி ஏதாவது பேமெண்ட் அனுப்பியிருப்பீங்க யாருக்காவது, உங்க பேங்க்ல இருந்து உங்களோட ரிலேட்டிவ் யாருக்காவது அனுப்பியிருப்பீங்க. அதே கான்செப்ட்ல இங்கேயும் பண்ணலாம். இல்லைன்னா கிரிப்டோ மூலமா பண்ணலாம், இல்லைன்னா UPI மூலமா பண்ணலாம். இந்த மூணு தான் மெயினான கான்செப்ட். இந்த மூணு தான் நம்மளுக்கு தேவையான கான்செப்டும் கூட. ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதுல பேங்கை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இப்போ இந்த வீடியோல நம்ம UPI டிரான்சாக்ஷன் தான் நம்ம பண்ண போறோம். ஏன்னா நிறைய யூசர்ஸ் UPI மூலமா தான் டிரான்சாக்ஷன் பண்றாங்க. அதுல நிறைய ப்ராப்ளங்களையும் ஃபேஸ் பண்றாங்க. என்ன ப்ராப்ளம்னா சரியா அந்த ப்ராசஸ் சரியா பண்றது இல்ல. சோ நான் இந்த வீடியோல லைவா UPI மெத்தட் மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பேங்க் டிரான்ஸ்ஃபர்லாம் ரொம்ப ஈஸி தான். நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். இந்தியன் லோக்கல் பேங்க் டிரான்ஸ்ஃபர் இருக்கு பாத்தீங்களா? அதுல கீழே பாருங்க ஆவரேஜ் டைம் 1 டே கொடுத்துருக்காங்க. அது ஒரு 1 hour 2 hourக்குள்ள மேக்ஸிமம் அவங்க கிரெடிட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதிகபட்சம் 1 day வரைக்கும் அவங்க டைம் சொல்றாங்க. ஓகேங்களா? அப் டு 2 day வரைக்கும் கூட ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. பட் மேக்ஸிமம் ஒரு 1 or 2 hours-குள்ளேயே அவங்க கிரெடிட் பண்ணிடுவாங்க. அண்ட் சம் கேசஸ்ல அவங்களுக்கு அதிகமான அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டைம் லேட் ஆகும். அண்ட் அதனால தான் அவங்க 2 days வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஃபீஸ் 0 தான். லிமிட் $100 இருந்து $10,000 வரைக்கும் பண்ண முடியும்னு போட்டுருக்காங்க. ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் லோக்கல் பேங்க் டிரான்ஸ்ஃபர்ல பண்ணணும் அப்படின்னா மினிமம் $100
$100 $10,000 வரைக்கும் பண்ணிக்கலாம். $10,000 ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 8 லட்சம் ரூபாய் இப்போ கரண்ட் பிரைஸுக்கு ஆச்சு. அப்போ அந்த அமௌண்ட் வரைக்கும் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். அண்ட் அடுத்து வந்து நமக்கு வந்து டெதர். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த லோக்கல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணி காட்டுறேன். அண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லோக்கல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஃபஸ்ட்டு மேலே உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். ஏன்னா அது மெத்தட். ஓகேங்களா? அண்ட் அடுத்து அக்கௌண்ட் நம்பர். இப்போ என்கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்கனால 2 அக்கௌண்ட்டுமே காட்டும். நான் எந்த அக்கௌண்ட்டில் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி தான் இருக்கும். நம்ம வந்து முன்னாடி எந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம உள்ளே வந்தோமோ அந்த அக்கௌண்ட்டில் டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து இங்கே மினிமம் அமௌண்ட்லேருந்து மேக்ஸிமம் அமௌண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துருச்சு. நான் இப்போ மினிமம் அமௌண்ட் இந்த இடத்துல நான் ஜஸ்ட் அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதுவே டைப் பண்ணிடும். இல்லை நீங்கள் ஒரு 10,000 பண்ணணும், 15,000 பண்ணணும்னா அதை வந்து நீங்களே டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து $100 நமக்கு இதில் காட்டிடுச்சு. இப்போ நான் இதில் கண்டினியூ கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே காட்டும். அண்ட் அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு அவங்களோட அதாவது எக்ஸ்னஸோட பேங்க் டீடைல்ஸ் வந்து காட்டும். இது வந்து எக்ஸ்னஸ்ங்கிற நேம்லலாம் இருக்காது. ஏன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து இந்தியாவில் லீகல் கிடையாது. ஸோ அவங்க வேறு நேமில் கம்பெனி தான் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து அமௌண்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகும். மேபி 3 மந்த்ஸில் சேஞ்ச் ஆகலாம், மேபி 6 மந்த்ஸில் சேஞ்ச் ஆகலாம், இல்லை 1 இயரில் கூட சேஞ்ச் ஆகலாம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் இந்த அக்கௌண்ட் நம்பரை செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். சிலர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டை அப்படியே அவங்களோட பேங்கில் வந்து ஆட் பண்ணி வச்சிடுறாங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மாறி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் அமௌண்ட்டை ரெக்கவரே பண்ண முடியாது. எக்ஸ்னஸே நினைச்சாலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போதும் இந்த பேங்க் தான் இருக்குதா, நீங்கள் ஆட் பண்ணி பண்ணுறது ப்ராப்ளம் கிடையாது, பட் இந்த பேங்க் தான் இருக்குதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பேங்க் நேம் ஐடிஎஃப்சி பேங்க்ல அவங்க வச்சிருக்காங்க. அண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்துருச்சு, அக்கௌண்ட் நம்பர் வந்துச்சு, எல்லாமே அதாவது அவங்களோட கம்ப்ளீட் பேங்க் டீடைல்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த பேங்க்குக்கு தான் நம்ம வந்து அமௌண்ட் அனுப்பணும். எவ்வளோ அனுப்பணும்? இப்போ இந்த டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் 8,885 ரூபா நான் வந்து அவங்களுக்கு அனுப்பணும். இதை வந்து நீங்கள் கூகுள் பேல இருந்து அனுப்பலாம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், இல்லைனா உங்களோட நெட் பேங்கிங்ல இருந்து டேரக்டாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அனுப்பலாம். அண்ட் ஏதோ ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை வந்து கீழே பாருங்க 2வது ஆப்ஷனில் அட்டாச் ப்ரூஃப் ஆஃப் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து உங்களோட கேலரிக்கு போகிறதுக்கான ஆப்ஷன் காட்டும். இதில் போய் நீங்கள் வந்து அந்த அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட் ஜஸ்ட் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணி ஐ ஹாவ் பெய்டு இதை அட்டாச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஐ ஹாவ் பெய்டுங்கிற ஆப்ஷனே வரும். ஸோ அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஐ ஹாவ் பெய்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் அவங்க வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. பட் அவங்க அதிகபட்சம் 2 நாள் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் டிலே ஆகுதுனாலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமுக்குள்ளே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேமெண்ட் வந்து எங்கேயும் போகாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பயந்துக்கிறாங்க. ஸோ நம்ம சஜஷன் பண்ணுற 2 புரோக்கர்லையுமே பேமெண்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த டிலேயுமே மேக்ஸிமம் வரும். ஸோ நீங்கள் மெத்தடை ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் டிலேங்கிறது நம்மளுக்கு இருக்காது. ஓகேங்களா? ஓகே ஃபைன். அண்ட் இப்போ இந்த டிரான்சாக்ஷன் வந்து நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான் கம்ப்ளீட். இந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஆட் பண்ணிட்டு ஐ ஹவ் பெய்டுன்னு கொடுத்துட்டோம்னா இந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு நம்பர் 1 மெத்தட். அண்ட் 2வது மெத்தட் என்ன அப்படின்னா கிரிப்டோ மூலமாக பண்ணுறது. அண்ட் கிரிப்டோ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். ஆக்டாஃபெக்ஸ்க்காக நம்ம போட்டிருக்கிறோம். அண்ட் எக்ஸ்னஸுக்கும் சேம் மெத்தட் தான். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்னஸில் வந்து என்னென்னா முன்னாடிலாம் வந்து டெதரில் வந்து ERC20 மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து TRC20 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ TRC20 கொண்டு வந்துட்டதுனால நம்மளுக்கு வந்து கமிஷனும் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு டெபாசிட்டுக்கு மட்டும் $1 பிடிப்பாங்க. அது எவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணாலும் எவ்வளோ சின்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் $1 பிடிப்பாங்க. அது போக உங்களுக்கு வித்ட்ராவல் கமிஷன் அண்ட் அந்த மாதிரி எந்த கமிஷனுமே தனியாக உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? இப்போ டெதர் TRC20 நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து நம்மளோட அக்கௌண்ட் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ அந்த அக்கௌண்ட்டை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த அக்கௌண்ட்டை கொடுத்து உள்ளே வந்தோமோ அந்த அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்க இப்போ இதில் வந்து அவங்களோட டெதர் ஐடி வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? அதாவது அவங்களோட டெதர் அட்ரஸ் இது உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ணியிருக்கிற டெதர் அட்ரஸ் தான். இந்த அட்ரஸுக்கு யார் அமௌண்ட் அனுப்பினாலும் உங்களோட எக்ஸ்னஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். இப்போ இதில் அட்ரஸ் வந்து காட்டுது பாருங்க, TBன்னு ஆரம்பிச்சு லாஸ்ட்டில் 3 முடியுது. இதுதான் உங்களோட அட்ரஸ். ஓகேங்களா? இல்லை காப்பி அட்ரஸ்ன்னு சொல்லி அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பி அட்ரஸ் கொடுத்து நம்ம வந்து நம்மளோட பினான்ஸ் அப்ளிகேஷனோ இல்லை நீங்கள் வேறு எதுவும் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க கிரிப்டோக்குன்னா அந்த அப்ளிகேஷனில் போய் நீங்கள் வந்து TRC20 மூலமாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணணும். வேறு நெட்வொர்க் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட்டுக்கு அவங்க பொறுப்பு கிடையாது. ஏன்னா அது லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை செலக்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ இதை காப்பி பண்ணி பண்ணாமல் ஸ்கேன் பண்ணியும் பண்ணலாம். இப்போ பினான்ஸ்லாம் வந்து ஸ்கேனிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி பண்ணணும்னாலும்
நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கேனிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒன்று தெரியறது இல்லை. ஒரே மொபைலில் பண்ணனா நான் எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டேரெக்டாக அதை அட்டாச் பண்ணிடலாம். இது வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து கிரிப்டோவில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூபிஐக்கு தான் நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்குறாங்க. அது எப்படி பண்ணணுங்கிற மெத்தடையும் நான் வந்து உங்களுக்கு லைவாகவே நான் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து டேரெக்டாக யூபிஐ தான். அண்ட் இப்போ நான் சேம் அதே மாதிரி டெபாசிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். அண்ட் டெபாசிட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பழையபடி எல்லா ஆப்ஷனும் காட்டுது. அண்ட் இதில் வந்து யூபிஐ கியூஆர், யூபிஐ கியூஆர் 2ன்னு சொல்லி இருக்கு. இப்போ ரெண்டுலையுமே என்ன அப்படின்னா ரெண்டுமே தனித்தனி அக்கௌண்ட், வேற வேற அக்கௌண்ட். இப்போ இந்த இடத்துல வந்து எந்த யூபிஐல பண்றதுங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே வருது. எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். இதுல தான் பண்ணணும், அதுல தான் பண்ணணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த மெத்தட் இருக்கோ, சிலருக்கு வந்து ஒரு மெத்தட் மட்டும் இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு மெத்தட் ஃபெயில்ட் ஆகலாம். அப்போ இன்னொரு மெத்தட்ல வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் மேக்ஸிமம் இது வந்து ப்ராசஸ் ஆயிரும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் கேட்வே மெத்தட் மட்டும்தான் வேற வேற புரோக்கரா இருக்குமே தவிர, அண்ட் மிச்சபடி உங்களுக்கு வந்து கியூஆர், யூபிஐ கியூஆர்ங்கிறதும் கியூஆர் 2ங்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். அண்ட் ரெண்டுமே ஒரே கான்செப்ட்ல தான் நீங்க வந்து டெபாசிட் வந்து பண்ண போறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து கியூஆர் அண்ட் யூபிஐ கியூஆர் கொடுக்குறேன். அண்ட் ரெண்டுக்குள்ள டைம் பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் யூபிஐ பேமெண்ட்ல வந்து 45 நிமிஷம் கொடுத்துருக்கு. ரெண்டாவது யூபிஐ பேமெண்ட்ல வந்து நம்மளுக்கு 12 மணி நேரம் கொடுத்துருக்கு. அப்போ டைம் லிமிட் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ நம்மளுக்கு எது கம்மியான டைம் லிமிட்டோ அதுல பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட சஜஷன் வந்து டைம் கம்மியா இருக்கிறதுல நீங்க பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நானும் அதிலே தான் பண்ண போறேன். யூபிஐ கியூஆர் நான் இப்போ செலக்ட் பண்றேன். அண்ட் அதுல வந்து அமௌண்ட் லிமிட்டையும் பாருங்க. அண்ட் $15 இருந்து $2200 வரைக்கும் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ மினிமமே நம்மளால $15 தான் பண்ண முடியும். அதை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்க யூபிஐ மூலமா டெபாசிட் பண்றீங்கன்னா மினிமமே $15 தான் நம்மளால பண்ண முடியும். இப்போ நான் யூபிஐ மெத்தட் வந்து நான் வந்து செலக்ட் பண்றேன். அண்ட் செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட் நம்பர் அதுவே வந்துருச்சு. இப்போ அமௌண்ட் வந்து இதுல வந்து கார்டு. இப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் $15 நம்ம பண்ணலாங்கிறதுனால நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு $15 உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அண்ட் அதாவது நம்மளுக்கு வந்து $1333 வருது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் வந்து அகைன் கண்டினியூ கொடுக்குறேன். அண்ட் கண்டினியூ கொடுத்தோன்னே டீடைல்ஸ் எல்லாம் வருது. ஒன்ஸ் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வரும். நீங்க குரோம்ல போய் பண்ணாலும் இதே ஸ்க்ரீன் தான் வரும். நீங்க எந்த மெத்தட்ல பண்ணாலும் இதே ஸ்க்ரீன் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆர்டர் நம்பர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் நம்பர் வந்துருச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து கியூஆரோட ஸ்கேன் பண்றதுக்கான ஆப்ஷனும் வந்துருச்சு. யூபிஐ ஐடின்னு சொல்லி இந்த இடத்துல ஐடியும் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து எந்த மெத்தட்ல வேணாலும் நீங்க வந்து அமௌண்ட் அனுப்பலாம். என்னன்னா யூபிஐ ஐடியை காப்பி பண்ணியும் அனுப்பலாம், இல்ல அந்த கியூஆரை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து ஸ்கேன் பண்ணியும் அனுப்பலாம். ரெண்டுமே உங்க கையில தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ பண்ணுங்க. ஏன்னா இந்த ரெண்டுமே ஒரே அக்கௌண்ட் தான். ஸோ ஒரே ஆளுக்கு தான் வந்து போக போகுது. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த டிரான்சாக்ஷனும் ஒவ்வொரு டைமும் இந்த கியூஆரை செக் பண்ணி அண்ட் அந்த டைம்ல நீங்க டெபாசிட் பண்ணும்போது என்ன கியூஆர் வருதோ அந்த கியூஆருக்கு தான் நீங்க வந்து அமௌண்ட் வந்து அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ அதுலயும் ரொம்ப கிளியரா இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த அக்கௌண்ட்டுமே அவங்க வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா பேங்க்ஸ்ல வந்து சில லிமிட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு விஷயத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நான் வந்து பண்ணி காட்டுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேஜை வந்து நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். அண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த யூபிஐ ஐடி வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். பக்கத்துலேயே காப்பி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் அதையும் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்படியே நான் வந்து பேக் வந்துடுறேன். இப்போ நான் பேக் வந்துட்டு என்னோட கூகுள் பே அப்ளிகேஷன் என்னால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ட் கூகுள் பே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து நான் வந்து ஃபோன் பே வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபோன் பேல இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஐகான் காட்டும். என்னன்னா ஸ்கேன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐகான் காட்டும். இந்த ஸ்கேன் பண்ணுற ஐகானை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேனிங் ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ மேலே பாருங்க உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து ஒரு கேலரி மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருக்கா. அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரிக்குள்ளே போயிடும். இப்போ நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு வந்து கீப் கரண்ட் கேட்கும். அது நீங்கள் கேட்டுச்சுன்னா கொடுங்க, இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கணும். இப்போ வந்துருச்சு பாருங்க, ஒன் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனி நேமு 1333 வந்து டிஃபால்ட்டாக அதுவே வந்துருச்சு. ஓகேங்களா? ஏன்னா அந்த கியூஆரோட பேமெண்ட் வந்து 1333 தான். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக எடுத்துருச்சு. இப்போ நான் இன்னொரு மெத்தட் வந்து நான் பண்ணுறேன். QR ஸ்கேன் பண்ணாம இப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா UPI ஐடியை டைப் பண்ண போறோம். இப்போ UPI ஐடி டைப் பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து UPI ஐடி எங்க டைப் பண்ணணுமோ அந்த இடத்துல தான் டைப் பண்ணணும். ஸோ இப்போ ஃபோன் பே பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்குது பாருங்க. இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே மேலே வந்து எனக்கு வந்து சர்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் கேட்குது. இந்த இடத்துல வந்து நான் வந்து அந்த UPI வந்து நான் வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ நான் கிளிக் பண்றேன். நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு அதில் என்ன வருதுன்னு பாருங்க. கம்பெனி நேம், ரிஜிஸ்டர் நேம் வந்து ஒன் என்டர்பிரைசஸ் தான். அப்போ ரெண்டு கம்பெனியுமே நம்மளுக்கு சேம் தான்.
தான் ஓகேங்களா. இதில் நிக் நேம் மட்டும் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ஃபோன்பே பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த மெத்தடில் வந்து அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வர்றதுனால நானும் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷனே பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நான் ஸ்கேன் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கொடுத்துட்டனால அங்கே வந்துருச்சு. இப்போ நான் ப்ராசஸ் டு பே கொடுக்குறேன். அண்ட் இப்போ நான் என்னோட பேங்க் டீடைல்ஸையும் கொடுத்துட்டு இந்த பேமெண்ட் நான் வந்து அனுப்பிடுறேன். ஏன்னா ஸ்க்ரீனில் இது ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரியல. அண்ட் ரெக்கார்ட் ஆனால் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பேமெண்ட் வந்து சென்ட் ஆகிட்டு இருக்குது அண்ட் கம்ப்ளீட் ஆகணும். இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பெய்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு ஓகேங்களா. இப்போது நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் காட்டணும் பார்த்தீங்களா. இதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா சும்மா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுடுறாங்க. இந்த மாதிரி போடக்கூடாது. லோக்கல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுற ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எந்த ப்ரோக்கரில் பண்ணாலும் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் ஆட் பண்ணணும். இப்போ யூபிஐ கியூஆர் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் யூடிஆர் நம்பருங்கிறது வந்து நமக்கு வந்து மேலே வந்து டிரான்சாக்ஷன் ஐடி நம்பர்னு சொல்லி கேட்டிருக்குது. அண்ட் இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபோன்பேயோட டிரான்சாக்ஷன் ஐடி நம்பர். இன்கேஸ் ஃபோன்பேயில் நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் ஐடி நம்பரை நம்ம சொல்லி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ அதுக்கு கீழே வந்து பாருங்க என்னோட பேங்க் லோகோ இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு போட்டு என்னோட லோகோ இருக்குது. அதுக்கு கீழே வந்து யூடிஆர் நம்பர்னு சொல்லி ஒன்று காட்டுதுங்களா. இந்த நம்பரை தான் நம்ம வந்து அங்கே போய் டைப் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த நம்பரை வந்து நோட் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ நான் வந்து எக்ஸ்னஸ் அப்ளிகேஷனுக்கே வந்துக்கிறேன். அண்ட் இதிலே கீழே தான் உங்களுக்கு மெத்தட் போட்டிருக்கும். அந்த யூடிஆர் ஐடி எங்கே இருக்குது அந்த மெத்தட் எல்லாமே உங்களுக்கு கீழே போட்டுருக்கும். இது ஃபோன்பேல தான் அவங்களும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா என்டர் யூடிஆர் ஐடின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காட்டுது. அண்ட் மினிமைஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் ஓகேங்களா. என்டர் யூடிஆர் ஐடின்னு காட்டுது. இப்போ நான் இந்த டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணுறேன். அண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த நம்பரை வந்து போடுறேன் ஓகேங்களா. அண்ட் இப்போ என்னோட நம்பர் வந்து நான் வந்து இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்னோட இந்த டிரான்சாக்ஷனுக்கான யூடிஆர் நம்பர் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். அண்ட் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஓகேங்களா. அப்போ இந்த டிரான்சாக்ஷன் வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து நம்மளுக்கு வந்து மார்னிங் வந்து 8:36க்கு நான் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8:37 ஆகுது. இப்போ வந்து இந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகி நம்ம அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா. இப்போ இந்த டிரான்சாக்ஷன் டைமுங்கிறது எனக்கு மேபி ஒரு 1 hour or 2 hourக்குள்ளே வந்துடலாம். பட் உங்களுக்கு வந்து ஒரு 3 hour 4 hour ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கொடுத்துருக்க டைம் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இதிலே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா. குயிக்காக இப்போ வந்து நம்ம வந்து ஜிபேயில் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். யூபிஐ ஐடியை வச்சு எப்படி பண்ணணுங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ அகைன் டைம் பாருங்கள் 8:37 தான். நான் அந்த பேஜை கட் பண்ணி வெளியே வந்தோன்னே எனக்கு வந்து $15 வந்து எனக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு ஓகேங்களா. அப்போது எனக்கு வந்து இதில் ஆக்சுவலி டைமே ஆகலை, இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் கூட எனக்கு வந்து டைம் வந்து எடுக்கலை ஓகேங்களா. அப்போது நம்ம வந்து ப்ராப்பராக அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி குயிக்காக நம்மளுக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடந்துடும். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த டிலே எல்லாமே ஆகுறது ஓகேங்களா. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது அந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அது பண்ணீங்க அப்படின்னா ஆக்டாஃபேக்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்னஸாக இருந்தாலும் சரி உங்களோட அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணி தான் வந்து அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்துடும், அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ரொம்ப டிலே ஆகும். நீங்கள் அக்கௌண்ட்லாம் மாற்றி அனுப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நினச்சா அது அவங்களுக்கே அமௌண்ட் போயிருக்காது. அப்போது அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ இந்த நான் சொன்ன எல்லா ப்ராசஸுமே கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் ஓகேங்களா. அண்ட் இதுதான் நமக்கு வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கான மெத்தட். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து வித்ட்ராவலுக்கான தனி ஆப்ஷனை நான் வந்து உங்களுக்கு தனியாகவே கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எதுவும் டவுட் மேக்ஸிமம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா கீழே வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் கண்டிப்பாக ஓகேங்களா. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸில் இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
மறந்துடாதீங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்றோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் கோர்ஸ் டீடைல்ஸ் வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் அதுலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.